எங்க போய் முட்டை வருதுன்னு தெரியல. வைக்கவர்களே முட்டை வர்றதுலே இருக்கும். போ ஐயோ, ராணி அக்கா வேற பொண்ணு மாப்பிள்ள அழைக்க போகணும்னு சொல்லி வர சொன்னோம். நேரம் ஆகிட்டு இங்கிட்டு பழமெல்லாம் பறிச்சது அப்படியே அந்த ஆளா இருக்கு. எங்க திக்கண்டா வைக்கிறேன்னு தெரியல. போ, இந்த ஆளு எங்க குடிச்சுட்டு கிடக்குறான்னு தெரியல. மல்லாண்டு தண்ணி வேற இறக்கணுமே கிணத்துல. கொஞ்சோண்டு தண்ணி அரைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா தேவைலாம் கொஞ்சம் பாத்திரம் வந்து கிடக்கிறத அள்ளிக்கிட்டு கழுவிக்கலாம். இந்த ஆளை கொஞ்சம் தண்ணி அரைச்சி விடுவோமா? ஏ தாய் கழுவி, இப்பதான் நீ தண்ணி அரைச்சி கிடக்க. ராணி அக்கா உங்ககிட்ட என்ன தண்ணி தருவா? ஏ சின்ன பண்ணே, ஏ பா சின்ன பண்ணே. ஐயா ஆமா சின்ன பண்ணு, இந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வந்தா என் வீட்டுக்கார வந்து குளிப்பா. கொஞ்சோண்டு யானை கிடக்கு பத்தியா, அதெல்லாம் விளக்கலாம் வந்த அன்னைக்கு. அதனாலதான் சின்ன பண்ணி தண்ணியை கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு வந்து பார்த்தேன். ஐயோ தாய் கழுவி, தாய் கழுவி எடுக்க கூப்பிடுறது. முன்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்து செய்வீங்க தானே. நீங்க இப்படி லேட்டா வந்தா என்ன பண்றது தாய் கழுவி? இப்ப நீங்க வாரியா உங்க முடிய பிடிச்சிட்டு போவா. ஐயோ சின்ன பண்ணி சேர்த்து ஈர சின்ன பண்ணி ஒரேதான் போட்டு அளக்காத. இந்த அளவு வாரையில் நீ முன்னாடி போய்கிட்டு இந்த வந்தார. இப்போ உடனே எனக்கு என்ன, இந்த ஒரு நைட்டியை போட்டுருக்காங்க. போ, இந்த அளவு கலட்டி தூர போட்டுட்டு ஒரு புடவை சுற்றிக்கிட்டு வாரேன். போ, எனக்கு என்ன மேக்கப்பா என்ன? போ, அந்த ஆளை வாரேன். கொல்லை பக்கத்து ஒரு மாடு கிடக்கு, அதை பிடிச்சி அந்த ஆளை கட்டிவிட்டு வாரேன் சின்ன பொண்ணு. போ, மணி என்ன நேரம்? இப்போ தானே ஆகுது, இப்போ தானே 11 மணி ஆகுது. எப்படியும் 12 மணி டு நான் 3 மணி தானே சொன்னுவேன். இந்த ஆளை வந்துடுவேன் சின்ன பொண்ணு, சிட்டா வந்துடுவேன். நீ போ. என்ன பண்ணுங்க, ஆனால் சீக்கிரம் வந்து ஆகணும். வரலன்னா உங்களை தூக்கி வெளியில் கடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்துங்க, இடம் கிடைக்காது. அந்த ஆளை நின்றுக்கிட்டே வரணும். அந்த அண்ணன்கிட்ட பிரேக் போட சொல்லி உங்களை தூக்கி முன்னாடி வச்சு சொல்லிப்பேன். சட்டுன்னு வந்துருங்க. ஏ அம்மா ஒரே நீட்டாம போ. அந்த ஆளை வாரேன். வேறு தண்ணி எரிச்சது போதும். இந்த ஆளை இருக்கட்டும், வந்து குளிச்சுட்டு நம்ம பாத்திரங்களை வந்து தண்ணி அரைச்சிக்குவோம். போகும், நேரம் ஆகிட்டு பத்தியா. இந்த பியாதியில் போன 4 முடி இந்த ஆளை வாரேன்னு சொன்னிச்சு. வந்துச்சு அப்படியா? நம்மளாச்சும் ராணியக்காட்டுக்கு போயிருக்கலாம். அங்கே போனாலும் ஒரு கூட மாட ஏதாச்சும் ஒரு வேலையோட செய்யலாம். 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க அப்படின்னு சொன்னிச்சு. நானும் கிளம்பி வந்து எவ்வளோ நேரமாக அந்த முக்கத்தில் ஒரு வீட்டுக்கு நேரம் உட்காந்துருக்குது. இந்த பிள்ளை உமா நேரம் ஆகிட்டு நீ என்ன இந்த ஹாயாக உட்காந்துருக்க? அங்கே ராணியக்கா ஒத்தரும் வரலன்னு சத்தம் போட்டுட்டு கிடக்குருவோம். கூட பக்கத்தில் நம்மளாம் எதுக்கு வெள்ளனையா போய் கூட மாட ஒத்தாசை செய்யதானே நம்ம. நீ இந்த ஆள் ஹாயாக உட்காந்துருக்க. நான் ஒவ்வொரு நாள் இப்போ தான் வந்து தட்டு நம்மளாம் பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிட்டுட்டு வரேன். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இப்படி பண்ணனா கோச்சி போல என்ன உமா? நீ இந்த ஆளை உட்காந்துருக்க. கிளம்புன நேரத்துக்கு நேரம் வீடு போயிருக்கலாமா என்ன? சின்ன பொண்ணு திட்டாத சின்ன பொண்ணு. இது 4 முடி பியாதியில் போனவதான் வாரன்னா காணு சின்ன பொண்ணு. அதனாலதான் இங்க முக்கத்திலே உட்காந்துருக்கேன். எனக்கு வர்ற வேகத்துக்கு 4 முடியை போய் ஆஞ்சு விடுவாமான்னு வருது சின்ன பொண்ணு. சரி இல்லவே அந்த 4 முடி என்ன பண்ணுறது? வீட்டில் தான் போய் பார்த்துட்டு வருமே. பிடிச்ச 4 முடியை ஆஞ்சி எடுத்துட்டு வந்துருவா. வா போவீங்க. சரி வா சின்ன பொண்ணு. இந்த அளவுக்கு உட்காந்து நீங்க சுத்தப்பட்டு வராது. அது பவுடர் பூசி அது டிப்பிக் பூசி நம்ம ஆளே உட்காந்து முடியுமா என்ன? வா வீட்டில் தூக்கி 4 மிதி விட்டுட்டு இந்த நம்ம ராணி காட்டுக்கு போவோம். நல்லா வெட்டிக் போட்டாச்சு. நம்ம லிப்ஸ் மாதிரி யார் கமைஞ்சிருக்கு. நல்லா போட்டாச்சு. லிப்ஸ்டிக்கு போட்டாச்சு. அப்புறம் பவுடர் கொஞ்சம் நல்லா பூசியாச்சு. கண்மையெல்லாம் இழுத்தாச்சு. அப்புறம் வேறு எதுவும் மேக்கப் பப்பி வெட்டிக்கணும்ல, அது கொஞ்சம் அடிச்சுக்கணும். நம்ம கூட்டத்திலே நம்ம தான் ரொம்ப அழகு கெத்தாக இருக்கணும். 4 முடியல சும்மா தான் யார் நம்ம 4 முடியல ஏய் 4 முடியே ஏ பேதி எடுத்த 4 முடியே என்ன இது? மேக்கப் சட்னி லிப்ட் பாஸ் என்ன நடக்குறீங்க? இந்த பேதி எடுத்தவங்க எங்க இங்கே வந்தா? நம்ம ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு தானே வந்தோம். ஒரு வேலை லாக்கு படம் மறந்துட்டோமோ? பேதி எடுத்து வந்துட்டாங்க. அட பேதியில் போன 4 முடி ஏன் பொண்ணு மாதிரி அழைக்க தானே போகிறோம். ஏன் அம்மா இதுக்கு இந்த மேக்கப்பா? அப்போ மேக்கப் செட்டு பாரு. அன்றைக்கி சியானு வந்து கேட்டதுக்கு என்னவே இல்லை ஏன் கிட்ட ஏது அப்போ இப்படின்னு மாறி விட்டு இந்த ஆளை எத்தா பெரிய பேக்கு போட்ட மேக்கப் செட்டு. அடே அம்மா நீ மேக்கப்பை பாரு, உதட்ட பாரு, வாயை குழந்தை அன்னைக்கு நிற்கிது. 4 முடி உங்களை வரதுக்கு இந்த மேக்கப் பியாடி எடுக்க என் பிள்ளைக்கு சமைச்சது பாதி சமைக்காத பாதிமா அறக்க பறக்க போட்டு கிடஞ்சி ஏதாச்சும் வச்சுட்டு வந்து அந்த ஆளை நிற்கிறேன். வெள்ளனையா வந்துட்டு 4 முடி பரட்ட மாதிரி ஆடும்னு இந்த ஆளை மேக்கப் போட்டுக்கிட்டு நிற்கிறேன். நீ மேக்கப்பு பியாடி எடுக்க வரட்டும். அந்த மாமா வட்ட உடனே சொல்லி கொடுத்து 4 பூசை வாங்க வைக்கிறேன்னா நான் உண்மை இல்லை. 4 முடி பவுடர் அடிச்சு உதட்ட பாசி பூசினா தான் போதும். அந்த ஆளை எல்லாத்தையும் துருட்டி வச்சுட்டு வாங்க நேரம் ஆகிட்டு பவுடர் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வாயை குழந்தை நிற்காம சின்ன பண்ணி அது சின்ன பண்ணி சும்மா ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு குட்டி மேக்கப் அப்படில தான் சின்ன பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. என் மோளை எடுத்து போடவே மாட்டா பார்த்துக்க. சும்மாவே கிடந்து அவ்வளோதும் வீணாக போயிடும் சின்ன பொண்ணு. அதனால சும்மா இங்கே போட்டுக்கிட்டு போவோம். வேற எங்கேயும் போட்டுட்டு போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தியா. சும்மா நம்ம ராணியா கவுட்டுக்கு தானே, நம்ம சந்தியா ராகு வீட்டுக்கு தானே போட்டுட்டு போகிறோம். அதனால ஒரு குட்டி மேக்கப் போட்டேன் சின்ன பொண்ணு. வேற ஒன்றும் நினச்சிக்காத. பேதில் பண்ண முடி மேக்கப் போடுறதுக்கு ஒரு காரணம் தான் சொல்கிறேன். சரி ஒரு படியை இருக்காம அள்ளி சுருட்டி வச்சுட்டு அந்த வாங்க நீ ஆராயிட்டு வந்தா ஏற்றிட்டு போவோம். காரில் வரலன்னா தொலைச்சி தண்ணின்னு விட்டுட்டு போயிடுவோம். அந்த வாங்க போவோம். நீ ஒரு படியை வாயை பழக்காம வா போவோம். நீ வந்தா வருது வராட்டி போகுது.
ஆமாம் சின்ன பொண்ணு, இது இருக்கிற பவுடர்லாம் வாரி வளைச்சி அப்படி தான் வரும். நம்ம லட்சுமி யாரத்தோட போவோம் வா. இவ்வளோ போகிறாள் கிரிக்குவேன். நம்ம அழகாக இருக்கும், அழகாக மேக்கப் போடுறோம், அழகாக இருக்கணும் போடாமே வேற ஒன்றும் இல்லை. சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து போயிடுவோம், கிளம்பலாம். இப்படி போனாலும் போகலாம், போயிடுவாங்க கேட்குறது.